விட உயரத்தில் தரணியை ஆள வைக்க எங்களுக்காக உழைக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி நாளைய சூரியன் போல் ஒளி வீச காத்திருக்கும் காளையர்களே, கன்னியர்களே, உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்து வணங்கி காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் கல்வி செல்வம்தான். அப்படிப்பட்ட செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதை, கல்வியின் செல்வம் காமராசர். தென் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி காமராசர் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராசர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். கருப்பு காந்தி என்று வட மாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழர் அவர். அவர் தமிழகத்தின் முதலமைச்சரானார். காமராசர் மீண்டும் மீண்டும் அவரது ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டனர். அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார். உயர்நிலை பள்ளி வரை இலவசமாக கல்வி வழங்கினார். ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக உணவு, உடை, புத்தகம் ஆகியவற்றை வழங்கினார். சுருக்கமாக சொன்னால் காமராசர் கல்வி கண் திறந்த வள்ளல் எனவும் கூறலாம். அவரது கரிய தோற்றமும் நெடிய உருவமும் பெரிய தோற்றமும் கதர் சட்டையும் பார்ப்பவர் இதயம் கவர்னவாகும். உண்மை தமிழர் இவரே என பெரியாரால் போற்றப்பட்ட வீரர் காமராசர். நேருவின் கொள்கையை ஏற்று அடுத்த தலைமுறை இளைஞரிடமே என்றுதான் வகித்த பதவியை விட்டு விலகினார். காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் மறைந்தார். கல்விக்கு தந்தை என்று போற்றப்பட்ட காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம். இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.